தோற்றுவித்தல். ஸோ இதில் வந்து புதிய கல்லூரிகளில் அவ்வாறு கேட்கப்பட்டதில் புதிய கல்லூரிகளில் 2ஆம் மற்றும் 3ஆம் ஆண்டுகளுக்கு தேவைப்படும் 940 உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு நிதி அனுமதி கோரி அரசுக்கு அனுப்பப்பட்ட கருத்துருவில் 763 பணியிடங்களுக்கு கௌரவ விரிவாளர்களை கொண்டு நிரப்பிட அரசாணை வழங்கப்பட்டுள்ளது. மேலும் சில பணியிடங்களுக்கு கௌரவ விரிவுரையாளர் பணியிடமாக ஒப்பளிக்க கோரி அரசுக்கு கருத்துரு அனுப்பப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கல்லூரிகளில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதிதாக சேர்க்கப்பட்ட கல்லூரிகளில் ஃபஸ்ட் இயர் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 2லேருந்து 3 பணியிடங்கள் தோற்றுவிக்கப்படும் உதவி பேராசிரியர் பணியிடங்களாக. அது வந்து கௌரவ விரிவுரையாளர்களாக பணியை சேர்ந்திருப்பாங்க. இப்போ அது வந்து செகண்ட் இயர் தேர்ட் இயர்னு வந்த பிறகு அந்த பணி பளுவின் காரணமாக அங்கே வந்து இன்னும் 2-3 கௌரவ உதவி பேராசிரியர் பணியிடம் காலியாக இருக்குது. அதுக்கான கருத்துருவில் வந்து எத்தனை பேர் வந்து அங்கே வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கொடுத்துருப்பாங்க. அதன்படி இப்போ நீங்கள் லிஸ்ட்டில் பார்க்குறது பார்த்திங்கன்னா 763 கௌரவ விரிவுரையாளர்கள் 940 உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு அரசு அனுமதி கோரி அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ள கருத்துருவில் 763 பணியிடங்களுக்கு கௌரவ விரிவுரையாளர்களை கொண்டு நிரப்பிட அரசாணை வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இப்போ புதுசாக இது வந்து ஜூலை மாதம் 2024 அப்பயே சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிறது வந்து டிசம்பர். 763 கௌரவ விரிவுரையாளர்கள் பணியிடங்கள் அதுக்கான அரசு வந்து கருத்துரு வழங்கியிருக்கு. ஸோ இதை பொறுத்து இந்த கல்வியாண்டில், அதாவது 2024-25 கல்வியாண்டில் இது சம்பந்தமான ரெக்ரூட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகி மொத்தம் நிரப்பப்பட வேண்டிய இடங்கள் தோராயமாக கரெக்டாக 763 பணியிடங்களுக்கு வந்து கௌரவ விரிவுரையாளர்கள் கொண்டு நிரப்பிட அரசாணை வழங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது அனைத்து கல்லூரிகளிலும் உதவி பேராசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ள இந்த பணியிடங்களுக்கு வந்து இது மாதிரியான தோற்றுவித்தல் பணிப்பளுவின் காரணமாக அடிப்படையில் புதிய ஆசிரியர் பணியிடங்களை தோற்றுவித்தல் அப்படிங்கிறது மூலமாக 763 கௌரவ விரிவுரையாளர்கள் இந்த கல்வியாண்டிலேயே இதை செய்திருவாங்க. இதே மாதிரி தான் கடந்த 2022-23 கல்வியாண்டில் வந்து 1895 கௌரவ விரிவுரையாளர்களுக்கு லிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. அதன் பிறகு இப்படி ஒரு அரசாணை கொடுத்ததுக்கப்புறம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் TNGASA அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் இது வந்து 2022-23 கல்வியாண்டில் செலெக்ஷன் ஆஃப் கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கு அப்போ கொடுத்ததுக்குள்ள நோட்டிஃபிகேஷன் இதை தான் நீங்கள் பார்க்குறோம். ஸோ அதில் கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாகவே நீங்கள் வந்து எந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து எந்த மோட் ஆஃப் இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்டர்வியூ கால்ஃபர் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரிஜினல் அப்ளை பண்ண அப்ளிகேஷன் 2 ஃபார்மும்